லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியின் கேப்டன் KL ராகுல் அந்த அணியின் கேப்டன் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். KL ராகுலுக்கு பதிலாக வெஸ்ட் இண்டீஸ் அதிரடி பேட்ஸ்மேன் நிக்கோலஸ் பூரன் கேப்டன் பதவியை ஏற்றுள்ளார். KL ராகுல் இனி அந்த அணியில் இம்பாக்ட் வீரராக இருப்பார் என நிக்கோலஸ் பூரன் அறிவித்து இருக்கிறார். KL ராகுல் கேப்டன் பதவி பறிக்கப்பட்ட பின்னணி என்ன? நிக்கோலஸ் பூரன் கேப்டனானது ஏன்? லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி 2024 IPL தொடரை துவங்கும் போது KL ராகுல் தான் கேப்டன் என அறிவிக்கப்பட்டு இருந்தார். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான முதல் போட்டியிலும் அவரே கேப்டனாக செயல்பட்டார். ஆனால் அந்தப் போட்டியில் 194 ரன்களை சேசின் செய்தபோது KL ராகுல் 44 பந்துகளில் 58 ரன்கள் எடுத்திருந்தார். அவர் அரைசதம் அடித்த போதும் அவரது ஸ்ட்ரைக் ரேட் 132 ஆகவே இருந்தது. அந்த அணி 20 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த நிலையில் அதற்கு ராகுல் ஸ்ட்ரைக் ரேட் தான் காரணம் என்ற விமர்சனம் எழுந்தது. அது மட்டுமின்றி KL ராகுல் கடந்த 6 மாதங்களுக்கு முன்புதான் காயத்திலிருந்து மீண்டு கிரிக்கெட் விளையாடத் துவங்கியிருக்கிறார். அவருக்கு இன்னும் கால் வலி இருப்பதாக கூறப்படுகிறது. IPL தொடரில் விளையாட அவருக்கு அனுமதி அளித்த PCCI அவர் பேட்டின் மட்டுமே செய்ய வேண்டும், விக்கெட் கீப்பிங் செய்யக்கூடாது என கூறியது. ஆனாலும் முதல் போட்டியில் வம்படியாக விக்கெட் கீப்பிங் செய்தார் ராகுல். லக்னோ அணியில் குவிண்டன் டி காக் மற்றும் நிக்கோலஸ் பூரன் என 2 விக்கெட் கீப்பர்கள் இருந்த போதும் ராகுல் கீப்பிங் செய்தார். இந்த நிலையில் இரண்டாவது போட்டியில் அவர் கேப்டன்சி மட்டுமின்றி விக்கெட் கீப்பிங் பணியிலிருந்தும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் டாஸ் போட வந்த புதிய கேப்டன் நிக்கோலஸ் பூரன் KL ராகுலுக்கு IPL தொடரின் இடையே ஓய்வு அளிக்கப்படலாம் என்பதால் அவரை இனி இம்பாக்ட் வீரராக மட்டுமே பயன்படுத்த இருக்கிறோம் என்றார். KL ராகுல் காயம் மட்டுமே இந்த கேப்டன்சி மாற்றத்துக்கு காரணம் அல்ல, அவர் நிதானமாக பேட்டின் ஆடுவதோடு கேப்டனாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பில்லை என லக்னோ அணி நிர்வாகம் கருதிருக்கலாம். ஏனெனில் நிக்கோலஸ் பூரன் 2T20 தொடர்களை கேப்டனாக வென்று கொடுத்து இருக்கிறார். அமெரிக்க T20 தொடரான MLC தொடரில் நியூயார்க் MI அணியின் கேப்டனாக கோப்பை வென்று கொடுத்த பூரன் அடுத்து இன்டர்நேஷனல் லீக் T20 தொடரில் MI எமிரேட்ஸ் அணியின் கேப்டனாக கோப்பை வென்று கொடுத்திருக்கிறார். T20 கோப்பை வென்ற நிக்கோலஸ் பூரனை கேப்டனாக்க வேண்டி KL ராகுலின் கேப்டன் பதவி பறிக்கப்பட்டு இருக்கலாம் என கிரிக்கெட் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் உண்மைத்தன்மை கூடிய விரைவில் தெரிய வரலாம் என்று கூறப்படுகிறது. கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.